தங்குமுத்தூர் விவசாயி என்னிடம் வயலை பார்த்துவிட்டு அப்படியே குலதெய்வம் சாஸ்தா கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றார். சாஸ்தா கோயில் சாமி கும்பிட்டு வரும்போது அங்குள்ள மாமரத்தில் கொஞ்சம் மாங்காய்கள் கிடந்தது. அந்த மாங்காய்கள் கொஞ்சம் பறித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். வரும்போதில் குட்டையில் கொஞ்சம் ஐரை மீன்கள் கிடந்தன. சிறிதளவே தண்ணீர் இருந்தது. ஒரு நாளில் தண்ணீர் வற்றிவிடும். அந்த ஐரை மீன்களை துண்டால் லாபமாக பிடித்து கொண்டார். சுமார் ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும். அதை வீட்டிற்கு வந்து அப்படியே மனைவிடம் கொடுத்து ஐரை மீனையும் மாங்காயும் போட்டு குழம்பு வைத்தால் படு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிவிட்டு அவர் டவுனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துவிடுன்னு சொல்லிவிட்டு போனார். மனைவியும் சாதம் வடித்து அந்த ஐரை மீனையும் கூட்டு குழம்பு வைத்து விட்டார். கணவனை எதிர்பார்த்திருந்தால் அவர் நேரமாகிக் கொண்டிருந்தது. சிறிது சாப்பிடும் என்று கொஞ்சோடு சாப்பிட்டு பார்த்தார். அவ்வளோ ருசியாக இருந்தது. திரும்ப கொஞ்சம் சாப்பிட்டார். அந்த ருசி திரும்பவளை சாப்பிட வைத்தது. மொத்த ஐரை மீன் கூட்டும் குழம்பும் காலியாகிவிட்டது. கணவன் கேட்டால் என்ன சொல்வது? யோசித்தாள். கணவர் 3 மணி அளவில் வீட்டுக்கு வந்தார். அப்போது மனைவி சாமி ஆடிக்கொண்டிருந்தாள். கணவன் வந்தவுடன் மனைவி கேட்ட கேள்வி, ஏண்டா கோயில் மரத்தில் மாங்காய் பறிச்சியாடா? ஆமாம் பறித்தேன். இடத்துல மீன் பிடிச்சாடா? ஆமாம் பிடிச்சேன். சாமி ஆடிக்கொண்டே மனைவியோட ஒரு பாட்டு, கோவில் மங்காயும் பறியாதடா, குட்டத்து மீனையும் பிடியாதடா, இடத்தில் என்று சொல்லுகிறேன் வம்பு வந்து சேருமடா. கணவர் அதிர்ந்து விட்டார். அதெல்லாம் செய்ய மாட்டோம்மா. உடனே சாமி மலையேறி விட்டது. இதற்கு காரணம் ஐரை மீனும் மாங்காயும் போட்டு செய்த குழம்பு இல்லை, கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனியாக வசிப்பது தான் காரணம்.